நியூராலிங்க் வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் கிரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி. சரி, இந்த நியூராலிங்க் ப்ராடக்ட் வந்து ஒரு 2 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பீஸ். இன்னொன்னு வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி. இப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பகுதி வந்து மோர் லைக் இந்த ஹியூமன் பயாலஜி அது ரிலேட்டட். டெக்னாலஜி வந்து நம்மளோட டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட். இப்போ நான் ஒரு டிஸ்க்ளைமர் இதில் சொல்லிடுறேன். நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது. அதனால் எனக்கு பயாலஜி, அனாட்டமி இதை பற்றி வந்து எனக்கு டெப்த் நாலேஜ் கிடையாது. பட் நம்ம வந்து டெக்னாலஜி ஆங்கிள்லேருந்து பார்ப்போம், இது எப்படி இந்த நியூரலிங்க் டெக்னாலஜி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு. ஸோ நம்ம டெக்னாலஜி சைடில் இருப்போம். மற்ற மெடிக்கல் சம்மந்தப்பட்டது வந்து நான் இதில் அலச போகிறதில்ல. சரி, நியூரலிங்கோட ப்ராடக்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அதுதான் அவங்க வந்து அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து பிசிஐ அப்படின்னு கால் பண்ணலாம். பிசிஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இம்ப்ளான்டபிள் ஸ்டேட்டில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இம்ப்ளான்டபிள்னா அந்த அந்த கம்ப்யூட்டர், அதாவது பிசிஐ இன்டர்ஃபேஸ்